கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களே, ஆலிம் உலமா பெருமக்களே, அல்லாஹு தாலா அவனுடைய அருட்பெரும் கிருபை புனிதமான சலவாத்துடைய மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான். இந்த சலவாத்துடைய சிறப்பு, நலன்கள், பலன்கள் நாம் தெரிந்து விடுவோமையானால் ஒவ்வொரு நொடி பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் ஓதிக்கொண்டே இருப்போம். சென்ற வாரம் கூட அதனுடைய தொடர் தான் நான் இப்பொழுது பேசுகிறேன். அதாவது நமக்கு சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்திற்காக மன்னித்து விடியா அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் மன்னிச்சிடுறான். பெருமானாருடைய பெயர் சொன்னால் போதும். அப்போ அதனால தான் அந்த ரப்புவே நமக்கு சொல்லி கொடுத்துட்டான், சலவாத்து ஓதுங்க. நானும் என்னுடைய மலக்குகளும் இந்த நபியின் மீது சலவாத்து ஓதுறோம். யா யுஹல்லஸீனா ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, மனிதர்களே, யா யுஹன்னாஸ்ன்னு கூப்பிடல, முஸ்லீம்கள்னே கூப்பிடல, இறை நம்பிக்கையாளர்களே. அல்லாஹ் கூப்பிடுறது எப்படிங்க? நம்மள இறை நம்பிக்கையாளர்களே, இந்த நபியின் மீது சலவாத்தும் போதுங்கள், சலாமும் சொல்லி கொண்டு இருங்கள்ன்ற. இப்போ இந்த உயர்வு தெரிந்து விட்டால் நாமோ அனுதினமும் நாம் சலவாத்து ஓதும். அதனால்தான் நம்முடைய சங்கைக்குரிய ஷேகுமார்கள் நமக்கு சலவாத்தை கட்டாயமாக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 250 300 தடவை சலவாத்து ஓதியே ஆகணும்னு நமக்கு சொல்லிட்டாங்க. இஸ்திக்ஃபார், அல்லாஹு அல்லாஹ் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நாம் அதை பற்றி பிடித்தால் மிகப்பெரிய ஒரு வாழ்வு இருக்குது. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நற்குணங்கள் யாரெல்லாம் சலவாத்து ஓதுகின்றார்களோ அல்லாஹு தாலா நற்செயல்களை அவர்கள அதிகப்படுத்துகிறான். நற்குணங்கள் அவர்கள அதிகமாயிடும், நற்பண்புகள் வந்துடும். தேவையில்லாமல் கோபப்படுறாங்க இல்லைங்களா? கோபத்தின் காரணமாக கேவலப்படுறாங்க, கோபத்தின் காரணமாக கஷ்டத்திற்கு உள்ளாயிடுறாங்க, கோபத்தின் காரணமாக இழிவு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி நாம் அந்த நபியின் மீது சலவாத்து ஓதும் பொழுது அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட நிலைகளை விட்டு அல்லாஹ் காப்பாத்துறான். இன்னும் நமக்கு நியாமத்துகள் அல்லாஹ் எண்ணில் அடங்காத நியாமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த நியாமத்துகள்லாம் எங்கிருந்து வந்தது? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வச்சது தான். அப்போ அந்த நியாமத்துகள் எல்லாம் நம்மில் நிலைக்க வேண்டும் என்றால் அந்த நபியின் மீது நம்ம சலவாத் ஓதணும். குறிப்பாக நம்மள நற்குணங்கள், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் நம்மள நிறைய அதிகமாக இருக்கணும்னா அந்த கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து ஓதணும். அல்லாஹு தாலா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். வீட்டில் இருந்தாலும் சலவாத்து ஓத மாட்டோம். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் 300 400 சலவாத்து ஓதிடும். 100 சலவாத்து ஓதுனா எண்ணில் அடங்காத நன்மைகள், தேவைகள் பூர்த்தி ஆகுது. நம்முடைய தேவைகள், பெண்டிங்காக இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாம் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்கிறான். அதனால அல்லாஹ் அந்த நபியின் மீது மிகப்பெரிய அருள், அன்பு செலுத்தி இருக்கின்றான். அதன் காரணமாக தான் உங்களுக்கு அருள் வேணும் என்றால் இந்த நபியின் மீது நீங்கள் சலவாத்து ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வராங்க. வந்து யார சொல்லலாம், ஒவ்வொன்றுக்கும் நாயகம் தலையானது சிறப்பு இருக்கின்றது. மனிதர்களுக்கு நாயகம் யார்? ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மனிதர்களுக்கு நாயகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதே போல் படைப்பினங்களுக்கு நாயகம். எந்தெந்த மனிதர்கள் என்னென்ன வர்க்கம் இருக்கோ அனைத்துக்கும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சொல்ல? தாங்களாக இருக்கின்றீர்கள். என்னங்க, படைப்பினங்கள் அனைத்திற்கும் நாயகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அன்பர்களே, சிந்திக்கணும். இன்னும் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்றாங்க, ரூமிகளுக்கு நாயகம் ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ரூமிகளுக்கு நாயகம், ரோம் அந்த மக்கள், அந்த நாயகம் ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். பார்சிகளுக்கு நாயகம் ஹஸரத் சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகமாக இருக்கின்றார். ஹபஷிகளுக்கு
நாயகம் ஹஸ்ரத் சையதினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். சையதினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹபஷிகளுக்கு நாயகமாக இருக்கின்றார்கள். ராஜாலி பறவைன்னு சொல்ற இல்லைங்களா, பறவைகளுக்கு நாயகமாக ராஜாலி பறவை இருக்கின்றது. அதே போல மொழிகளுக்கு ரமலான், அதாவது மாதங்களுக்கு, மாதம் இருக்கு இல்லைங்களா, மாதங்களுக்கெல்லாம் நாயகமாக ரமலான் மாதம் இருக்கு. மாதங்கள் 12 மாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த 12 மாதங்களில் நாயகமாக ரமலான் மாதம் இருக்கின்றது. மொழிகளுக்கு நாயகமாக அரபி மொழி இருக்கின்றது. மொழிகளுக்கு நாயகமாக அரபி மொழி இருக்கின்றது. அரபி மொழிக்கு நாயகமாக அல் குர்ஆன் இருக்கின்றது. இதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட சொல்றாங்க. அரபி மொழிக்கு நாயகமாக அல் குர்ஆன் இருக்கின்றது. அல் குர்ஆனுக்கு நாயகமாக அல் பக்ரா, சூரத்துல் பக்ரா இருக்கின்றது. அதே போல இதை ஏன் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, நற்செயல்களுக்கு நாயகமாக பெருமானார் மீது ஸலவாத் ஓதுறாங்களா, அதுதான் இருக்கின்றது. நற்செயல்களுக்கு நாயகம் பெருமானார் மீது ஸலவாத் ஓதுவதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. இதை நாம பார்க்கிறோம் அன்பர்களே. நம்மள நற்செயல் மிகைக்க வேண்டும், நற்குணங்கள் மிகைக்க வேண்டும், நல்ல அமல்கள் மிகைக்க வேண்டும். அதற்கு நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகம் ஸலவாத்துகள் ஓதும் பொழுது அன்பர்களே மிகப்பெரிய பாக்கியவான்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைச்சிடும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். அதனால அதை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் நாம் அந்த நபியின் மீது சதா ஸலவாத் ஓதணும். அன்பர்களே, சொர்க்கவாசிகளில் ஒருவராக ஆகிவிடுவார்கள். என்னங்க அது? சொர்க்கத்துல அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களில் ஒருவராக ஆகிவிடுவார்கள். மற்றொரு தடவை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மீது, தாங்கள் மீது ஒருவன் ஸலவாத்து ஓதுவானேயானால் அல்லாஹ், அதாவது 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்கள் மீது ஸலவாத்து ஓத வைக்கிறான். ஸலவாத்து ஓதுனா 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் ஏற்படுத்தி நம்ம மீது ஸலவாத்து ஓத வைக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியங்க தெரியுங்களா? அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒருவன் உங்கள் மீது ஸலவாத்து ஓதுவானேயானால் 70,000 மலக்குகள் அந்த மனிதன் மீது ஸலவாத்து ஓதுகின்றார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இப்ப நாம ஸலவாத்து ஓதணும், மலக்குமார்கள் நம் மீது ஸலவாத்து ஓதுகின்றார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதுதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், யார் மீது மலக்குமார்கள் ஸலவாத்து ஓதுவார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகளில் ஒருவனாக ஆகிவிடுவான் இல்ல, ஆகிவிட்டான். யார் மீது மலக்குமார்கள் ஸலவாத்து அருள்மலை பொழிகின்றார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகளாக ஆகிவிட்டான், அந்த மனிதன் சொர்க்கவாசிகளாக ஆகிவிட்டான். இப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? மலக்குமார்கள் நம் மீது ஸலவாத்து ஓதுறாங்களா. காரணம், நீ என் ஹபீப் நாயகம் மீது நீ ஸலவாத்து ஓதிட்ட, அதன் காரணமாக 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்குகின்றான், அந்த மனிதன் மீது ஸலவாத்து ஓதுகின்றான். அன்பர்களே, சொர்க்கத்திற்கு எந்த மனிதர் மீது மலக்குமார்கள் அருள்மலை பொழிகின்றார்களோ, ஸலவாத்து ஓதுகின்றார்களோ, அந்த மனிதர் சொர்க்கவாசி தான், சொர்க்கவாசியாக ஆகிவிட்டான். அதனால நாம் எல்லாம் பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட நல்ல அடியார்கள் இந்த மஜ்லிஸை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய உஸ்தாத் நாயகம் இந்த மஜ்லிஸை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதன் காரணமாக நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையில 100 ஓதி இருக்கலாம், 200 ஓதி இருக்கலாம், இன்னும் அதிகமாக ஓதி இருக்கலாம். அல்லாஹ் அந்த மாதிரியான பாக்கியத்தை குறிப்பாக இந்த வெள்ளி இரவுல நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதாவது நாட்களிலே, கிழமைகளிலே நாயகம் அந்த வெள்ளி இரவாக இருக்கின்றது. ஆதலால் அந்த வெள்ளி இரவுல நாமோ
பெருமானார் மீது ஸலவாத் ஓதும் பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய நற்செயல்களை அல்லாஹ் அதிகப்படுத்துறான், இஹ்லாஸ் அதிகப்படுத்துறான். தொழுகையில நிக்கிறோம், இஹ்லாஸ் இல்ல. ஓதுறோம், இஹ்லாஸ் இல்ல. நன்மையான காரியங்கள் செய்றோம், இஹ்லாஸ் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஜிக்ர் செய்றோம், இஹ்லாஸ் இல்ல. ஆனால் ஸலவாத்துகள் ஓதும் பொழுது அல்லாஹு தஆலா இஹ்லாஸை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். நற்செயல்களுக்கு நாயகம் ஸலவாத்து, நபியின் மீது ஸலவாத்து ஓதுவது தான். என்பவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஹஸ்ரத் சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட போறாங்க. தீன் மார்க்கம்னா என்னன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? அவங்க ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, நற்குணம்னாங்க. தீன் மார்க்கம்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நற்குணம் சொன்னாங்க. 5 வேளை தொழுகிறது, இபாதத்துல இருக்கிறது, அப்படிலாம் பிரிச்சு சொல். நற்குணம், உனக்கு அந்த நற்குணம் வந்து விடுமையானால் எல்லா அமல்களும் வந்துவிடும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களில் நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று அப்படி சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அந்த நபியின் மீது நாம் அதிகம் ஸலவாத் ஓதி அந்த நற்குணங்களுக்கு முழுமையா தாயகமாக இருக்கின்ற கண்மணி நாயகம் அவர்களுடைய பொருத்தத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா நம்மையும் நற்குணம் கொண்டவர்களாக, சாலிஹானவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லு அலன் நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய கிருபை பெற்றவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக அல்லாஹு தஆலா நம்மளை பொருந்தி கொண்டான் என்ற ஒரு நற்செய்தியின் அடையாளமாக இந்த ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கிருபை செஞ்சான். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய சிறப்புகளை பற்றி அவுலியா அழகான முறையில் சொன்னாங்க. இந்த பாக்கியம் நம்மளுக்கும் சரி, நம்ம குடும்பத்தார்களுக்கும் சரி, நம்முடைய சந்ததியினருக்கும் வாழ்நாள் முழுக்க கிடைக்க வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தன்னுடைய கிருபையை கொண்டு நசீபாக்கி தரணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் அல்ஹம்துலில்லாஹ் ஜிக்ர் செய்ய போகிறோம். இந்த ஜிக்ரில் நம்ம வளமையாக சொல்லக்கூடிய விஷயந்தான் லா இலாஹ இல்லல்லாஹ். சர்வகோடி சிருஷ்டிகளின் சர்வகோடி தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் மட்டும்தான் பூர்த்தி செய்கின்றான். அப்போ நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கின்றான்றதை நம்ம வாயில் சொல்கிறோம், இப்போ வார்த்தையில் சொல்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய நோக்கம் என்னென்னா, லா இலாஹ இல்லல்லான்னு வாயில் சொல்கிறது மட்டும் இல்லை, கல்வை கொண்டு மெய்ப்பிக்கிறது. நாம் கல்வை கொண்டு மெய்ப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? அதாவது கல்வை கொண்டு உண்மைப்படுத்துறது. இல்லாதாங்க என் தேவையை பூர்த்தி செய்கிறான்றதில் சந்தேகம் இல்லாமல் பூரண நிலைமையில் உண்மைப்படுத்தி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? அந்த மாதிரி வாழக்கூடிய நிலையை தான் நாம் அடையணும்னு சொல்லி நம்மளுடைய ஷேகுமார்கள், மகான்கள், நல்லடியார்கள், நபிமார்கள், வலிமார்கள் எல்லோர்களும் அந்த பாடத்தை தான் அவங்க நடத்தினாங்க. அதற்காக தான் அவங்க மெயினான நேரத்தை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க கலிமாவுடைய வாழ்க்கை வாழணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க, பாடுபட்டாங்க. அப்போது தேவைகளை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யணுன்றத அந்த உண்மையை விளங்கி அதை உண்மைப்படுத்தி நம்ம வாழ்கிறோமா, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? அதை உண்மைப்படுத்திட்டோம்னு வைங்களேன், கல்வியை கொண்டு மெய்ப்பிச்சிடன்னு சொன்னால் கவலைக்கு நம்மக்கிட்ட வேலை கிடையாது. 10 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் 9 மணிக்கு நான் வருவேன்ப்பா, உனக்கு நைட்டு உணவு அங்கே எடுத்துகிட்டு வருவேன். அது மாதிரி காலையில் 8 மணிக்கு நான் உணவு எடுத்துகிட்டு வருவேன்னு தகப்பனார் பிள்ளைகிட்ட சொல்கிறாரு. அப்பா
நீங்கள் போகிறீங்க, அந்த ஸ்கூலுக்கு போகிறீங்களா இல்லை வேலைக்கு போகிறீங்க, காலையில் ஒரு 8:30 மணிக்கு நான் நாஸ்டா கொண்டு வந்துடுவேன், மத்தியானம் சாப்பாடை டைம் 1:30 மணிக்கு 1 மணிக்கு நான் கொண்டு வந்துடுவேன்ப்பா, நைட்டுக்கு கொண்டு வந்துடுவேன், அதே மாதிரி படுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இத்தனை மணிக்கு நான் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். தகப்பனாரோ அல்லது நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களோ சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தில் மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, எந்த ஹோட்டலில் போய் திங்கிறது, இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே, அரிசி இருக்குமா, பருப்பு இருக்குமா, சாப்பாடு இருக்குமா, கறி இருக்குமா, கிடைக்குமா, வருமா, என்ன ஆகும், ஏதாகும், அந்த சாப்பாடு நமக்கு வருமா, இதை பற்றி ஏதாவது கவலைப்படுவோமா? ஏன்னா நாம் கல்பு உண்மைப்படுத்துது, 1:30 மணிக்கு வாப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், நீ அங்கே இருப்பா, நான் கொண்டு வந்துடுறப்பான்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த விஷயத்தில் நமக்கு நம்பிக்கை வந்துடுது, நம்ம கவலை இல்லாமல் இருக்கிறோம். அப்போது நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றத நாம் உண்மைப்படுத்தி நம்பி அந்த விஷயத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அதை பற்றி சிந்தனையோ கவலையோ நமக்கு வருமா? அப்போ நம்முடைய கல்பில் நம்ம தேவைகளை எல்லாமே அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு வந்துருச்சுன்னா எந்த விதமான கவலையுமே நமக்கு இருக்காது, எதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ், அது வழிமாறலுடைய ஒரு தரஜா. ஏன்னா அதனால் நாம் இப்போ நம்மளை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சலாமத்தாக வச்சுருக்கிறான், அல்லாஹ் கோடி கோடியாக நாமத்தை நம்மளை கொட்டி வச்சுட்ருக்கிறான், அல்லாஹ் தான் நம்ம தேவையை பூ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதில் விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அல்லாஹ் நம்மளை சலாமத்தாக வச்சுருக்கிறான், நம்ம தேவையை அல்லாஹ் பூ செஞ்சுக்கிட்டு இருக்கான், அல்லாஹ்வுடைய நாமத்தை அறியணும்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் சும்மா அப்படி ஜிஹெச் வரைக்கும் உள்ளே போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வெளியே வாங்க. எங்கள் தெருவில் ஒருத்தர் போன வாரம் பீச் ரோட்டில் அடிபட்டார். ஃபோன் வந்தது, சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அவருக்கு இவ்வளோ பெரிய அடிபட்டுருச்சே, ஐயோ பாவமான்னு சொல்லி இறக்கப்பட்டுட்டு போனால் கிட்டத்தட்ட 40-50 பெட்டுக்கு 10-15 பேருக்கு மண்டை உடஞ்சி கிடக்குது, ஒருத்தனுக்கு கை பிறண்டு கிடக்குது, ஒருத்தனுக்கு கால் கட்டாய கிடக்கு, ஒருத்தனுக்கு அப்படி இப்படி பார்க்கும்போது அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. யா அல்லாஹ், நீ என்னை எவ்வளோ சலாமத்தாக வச்சிருக்கிற, என் கூடவே இருந்து என்னை இவ்வளோ கண்ணியமாக வச்சிருக்கிற ரப்பே, சத்தியமாக நீ தான் யா அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் நிலைமையே வேறு. அப்போ அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி நம்மளை எல்லா வகையிலும் அல்லாஹ் கிருபை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு ரவுண்டு உள்ளே போயிட்டு வந்தவொடனே அல்லாஹ்வுடைய நியாமத்து புரியுது. ஒரு ஆள் இறந்துட்டார், வெளியே நின்று அவங்க ஃபேமிலி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அடிபட்டு அவர் இறந்துட்டார். இன்னொருத்தர் ஒன்றும் இல்லைங்க, நானே பதறிட்டேன். ஏன்னா அந்த தொண்டைக்குழியில் ஏதோ பிளட் அடைச்சிட்டு இருக்கு போல இருக்குது, அந்த ரத்தம் அப்படி பீரிச்சு அடிக்குது வாய் வழியாக ஒருத்தருக்கு. அந்த ஜிஹெச்சில் அந்த வேலை அந்த ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பீரிச்சிட்டு அடிக்குது. பக்கத்தில் என்ன நர்ஸுக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்போ பார்க்கும்போது யா அல்லாஹ் இவ்வளோ கொடுமையாக இருக்கா. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு டீப் ஒன்று போட்டான், நான் நின்று பேடிக்க பார்த்தேன். அல்லாஹ் நீ என்னை கூடவே இருந்து கிருபை செஞ்சுட்டு இருக்க யா அல்லாஹ், உன்னோட கிருபையிலே இருந்து உன்னோட கிருபையோடையே போய் சேர்ந்துடும் யா அல்லாஹ். அல்லாஹ் என்னை ஞாபகம் செஞ்சுருக்கியா அல்லாஹ், நலன் விசாரிக்கிறதுக்கு இந்த மருத்துவமனைக்கு நீ வர வச்ச, ஆனால் அத்தனை பேருக்கு உடல் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் நீ கிருபையாளனே அல்லாஹ், ரப்பே நீ தான் எல்லாம் தேவை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல உணர முடிஞ்சுது. அதனால் அல்லாஹ் தாலா நம்மளை சலாமத்தாக வச்சுருக்கானா, நாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ரப்பே எனக்கு நீ கிருபை செஞ்சுட்டு இருக்கிறே அல்லாஹ், இன்னைக்கு வரைக்கும் நீ சலாமத்தாக வச்சுருக்கிற, இன்னைக்கு இந்த மஜ்லிஸில் கலந்துக்க வச்ச, இன்னைக்கு இந்த மஜ்லிஸில் அழகான முறையில் சலவாத்து ஓத வச்ச ரப்பே, சீரோடும் சிறப்போடும் கண்ணியத்தோடு என்னை வாழ வச்சுட்டு இருக்க ரப்பே, நான் நன்றி கட்டவன் அல்லாஹ். அல்லா இடத்துல ஒத்துக்கிடுங்க, எத்தனோ கோடியான நியாமத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நாம் நன்றி கட்டத்தனமா நன்றி மறந்து யா அல்லாஹ் உன்னை நியாமத்தை புறக்கணிச்சுக்கிட்டு நன்றி விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எல்லாம் சொல்லி அல்லாஹ்ட்ட மன்றாடுங்க. கடந்த வாரம் சிக்கர் வந்தோமா, கடந்த வாரத்தில் இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன இங்கே மஜ்லிஸுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கவனத்துக்கு நான் கேட்குறேன், களிமாவுடைய வாழ்க்கை வாழணுன்றதான் நம்முடைய ஆசை. இந்த பயான்லேயும் நம்ம அதுதான் வாரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களில் நீங்கள் உறுதி எடுத்துக்கிடுங்க, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை களிமாவுடைய வாழ்க்கை வாழ்கிறீங்களா, களிமாவுடைய சிந்தனையில் இருக்கிறீங்களா, ஒவ்வொரு நாளும் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம தேவையா அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான்றத சிந்தனையில் கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மஜ்லிஸ்க்கு வந்தோம், இஷா தொழுவு வச்சோம், அல்ஹம்துலில்லாஹ் சலாமதான வரல, இஷா நான் தொழுவலையா அல்லாஹ், நீ தான் அல்லாஹ் என்னை தொழுவ வச்ச, என்னை இஷா தொழுவுக்கு இப்படிய பாக்கியத்தை நீ தான் கொடுத்த அல்லாஹ் அப்படின்ற உணர்வு நமக்கு வரணும். ஷேகுமார்கள் கையை பிடிச்ச பாக்கியம், ஒவ்வொரு கணப்பொழுதும் மௌலா நீ தான் எல்லாம் தேவையை செய்கிறன்ற உணர்வு வரணும். நம்ம ஒவ்வொரு வாரம் பயானுக்கு கேட்டுட்டு பயானில் போகிறோமே தவிர நாம் உண்ணும் பொழுது மௌலா இந்த ரிஸ்கில்
இந்த ரிஸ்கில் இருந்து என் தேவையை நீ தான் எல்லா பூ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. என்னை உணவு உண்ண வச்ச சலாமத்தான முறையில் இந்த உணவு உள்ள போச்சு அல்லா அல்லான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை பண்ணி இந்த பார்க்குறோமா ரப்பே என் பார்வையை சலாமத்தான பார்க்க வச்சிருக்கிறியா அல்லா, சலாமத்தானவரில் பேச வச்சிருக்கிறியா அல்லா, சலாமத்தானவன் தூங்க வச்சியா அல்லா, சலாமத்தா தண்ணி குடிக்க வச்ச, சலாமத்தா பேச வச்சையா அல்லா ரப்பே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு செயல்களிலையும் நீங்கள் மௌலாவை பார்த்து மௌலா நீ தான் எல்லாம் தேவையை செஞ்சுட்டு இருக்கன்றத உணர்வில் கொண்டு வந்து அதை ஒரு பாடமாகவே எடுத்துக்கிடுங்க. அதை ஒரு வளமையாக எடுத்துக்கிடுங்க. எந்த செயல் செஞ்சாலும் சரி, கீழே உட்காந்துருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ், இந்த மஜ்லிஸ் முடிஞ்சு நீங்கள் எழுந்திருக்கிறீங்களா, லா இலாஹா இல்லல்லாஹ் ரப்பே இவ்வளோ நேரம் சலாமத்தா உட்கார வச்ச அல்ஹம்துலில்லாஹ், 4 பேர் தூக்கி விடுற நிலைமை இல்லாமல் என்னையே நீயே எழுந்திருக்க வச்சியா அல்லா, என்னில் நீ ஐனா உஜூதன் ஐனா இருந்து கூவத்தை கொடுத்து உன்னுடைய கூவத்தை கொடுத்து தான் நான் எந்திரிச்சேன். சிந்தனையில் கொண்டு வாங்க. ஒவ்வொரு செயலிலும் என்ன செஞ்சாலும் சரி மௌலாவை கொண்டு வந்து செய்யும் பொழுது மௌலா சந்தோஷப்படுறான், ரப்பு சந்தோஷப்படுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை தான் வாழ ஆசைப்பட்டாங்க. தேவைகளை அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சுட்டான்ற உணர்ச்சியோட அந்த சிந்தனையோட இருக்கணுன்றது தான் அல்லாஹ்வுடைய விருப்பமும். அல்லாஹ் தஆலா நம்ம படைச்ச நோக்கமே அவனை விளங்கி அவனை வணங்குவது. இல்லை உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் லியாரிஃபூன்ற விளக்கம் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வை அறிந்து வணங்குவது. அப்போ அல்லாஹ்வை அணிந்து அல்லாஹு தாலா தான் தேவை புசிறான்றதை விளங்கி வாழ்றது. எந்த ஒரு விஷயத்திலும் சரி லா இலாஹ இல்லல்லாஹ், நாம் முஸ்லீம் ஆகிருக்கிறோன்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சொன்னால் தான் முஸ்லீம் ஆக முடியும். களிமானா என்ன? தேவைகளை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான்றதை நாவை கொண்டு மொழிவது, கல்வை கொண்டு மெய்ப்பிப்பது. நாவில் நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறோம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே நாவில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கல்வை கொண்டு மெய்ப்பிப்பது தான் விஷயமே, அதுதான் முக்கியமே. அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா, அந்த மாதிரி சிந்தனையில் நம்ம இருக்கிறோமான்றத விளங்கி அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்டான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயம் சரி, ஒரு ஃபோன் வந்துதா அல்ஹம்துலில்லாஹ் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்களா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே அல்லாஹ் முதல்ல நன்றி செலுத்துங்க. அந்த தேவையை அல்லாஹ் நீ தான் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சேன்னு சொல்லுங்க சலாமத்தா. ஏன்னா அதே மாதிரி எந்த வித வரும் எவ்வளோ பாக்கியங்களை நம்ம அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன ஞாபகத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனையில் கொண்டு வந்து சிந்திச்சு அல்லாவை முக்கியத்துவப்படுத்தி கலிமாவுடைய சிந்தனையிலேயே கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தருவான். அதனால் இப்போ ஜிக்ர் செய்யும்போது ஏதோ களிமா சொன்னோம், ஏதோ வார்த்தையில் சொன்னோம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஏதோ தஸ்பீஹ் மாதிரி சொன்னோம், 50 தடவை சொன்னோம், 100 தடவை சொன்னோன்ற சிந்தனை இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்பே சர்வகோடி சிருஷ்டிகளின் எல்லா தேவையை நீதான் எல்லாம் பூர்த்தி செய்கிற அப்படின்றத சிந்தனையில் கொண்டு வந்து விளங்கி விளக்கத்தோடு செய்யுங்க. எந்த சிக்கர் செஞ்சாலும் சரி, எந்த சிக்கரையும் சரி, அதனுடைய உண்மைத்தன்மையை விளங்கி அந்த சிந்தனையோட செய்யுங்க. அதுதான் இஹ்லாஸ், அதுதான் தக்வா. அந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் கிருபை செய்யட்டும். இப்போ நம்ம சிக்கர் செய்ய போகிறோம். ஜிக்கரில் இப்போ நம்ம பேசினபடி அந்த சிந்தனையை நீங்களும் நானும் கொண்டு வந்து இஹ்லாஸ் ஆன முறையில் அல்லாஹ்கிட்ட மன்றாடி அழுதுன்னா அல்லாஹ்வுடைய பயத்தில் அழுவ தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினச்சி சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுடைய காதலில் அழுது அல்லாஹ்வை நம்ம பயந்து அழுகிற கூட்டம் இல்லை. நம்ம அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை காதலிக்கக்கூடியவர். நம்முடைய ரப்பு பொல்லாதவன் இல்லை. நம்முடைய ரப்பு 70 மேலான கிருபையால் நமக்கு என்னென்ன காரியம் ஆகிட்டு இருக்கோம். ரப்பே 70 மேலான கிருபையான, அது 700 7000 7 கோடியோ ரப்பே 70 மேலான கிருபையான ரஹ்மானா இருக்கிற அல்லாஹ் நீ அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை சிந்தனையில கொண்டு வந்து அல்லாஹ் கருணையால, அல்லாஹ் ரஹ்மானு, அல்லாஹ் கிருபையால, அல்லாஹ் என்னுடைய காதல நான் உன்னை நேசிக்கிறேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையில கொண்டு வந்து அல்லாஹ் இடத்துல நம்ம முஹ்தாஜாகி நம்மளுடைய தேவைகளை எல்லாம், நம்மளுடைய நாட்ட தேட்டங்களை எல்லாம் அல்லாஹ் இடத்துல முன் வச்சு நாம் அழுது மன்றாடி ஜிக்ர் செய்வோம். அல்லாஹுடைய பொருத்தத்தோடு நம்ம இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நம்முடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ் பூசிடுவான். அல்லாஹ் கிட்ட கேட்கறத விட்டுக்கிட்டு நாம் வெளியே அவன் என் தேவையை பூசிறான், இவன் என் தேவை பூசிறான், இவன் மூலியமாக அது நடந்துடாதா, இவன் மூலியமாக அது நடக்காதான்னு சொல்லி சிற்சியின் பக்கம் நம்ம முஹ்தாஜாகிட்டு சிற்சியின் பக்கம் முக்கியத்துவம் கொடுத்து சிற்சியின் பக்கம் சிந்தனையில் போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தூக்கி வீசுங்க. அல்லாஹ் தான் என் தேவையை புசிறா, என் கூட இருக்குது. யாராலும் நம்மளை எதையும் செய்ய முடியாதுங்க அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம. அவன்ல இருந்து நம்ம தேவையை பூசி அல்லாஹ் தான், இவன்ல இருந்து நம்ம தேவையை பூசிதான். எந்த ஒரு சிருஷ்டியில இருந்தும் நம்ம தேவையை அல்லாஹ் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியுன்றதை விளங்கி நாம சிந்தனை அந்த வாழ்க்கை வாழ்வோம். அந்த சிந்தனையோட இப்போ ஜிக்ர் செய்வோம். அல்லாஹ்வுடைய நம்ம பொறுத்த கிடைக்கும். ஃபஅலமன்னஹு அஃலலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்
إلى حضرة النبي المصطفى حبيب المصطفى شفيع المصطفى نبينا المصطفى محمد المصطفى صلى الله عليه وسلم وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدرين الصالحين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه كما تحب وترضى له بأن نصلي عليك صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أوصل مثل الثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والأحديين والخندقين والحنينين وتبوكين بسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين وخصوصا إلى أرواح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وخصوصا إلى أرواح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي سيدنا سلطان العارفين السلطان سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه وخصوصا إلى أرواح شيخنا سيدنا نتهر شاه دبل عالم بادشاه قدس الله سره العزيز وخصوصا إلى أرواح شيخنا سيدنا خواجة معين الچشتي الأجمير قدس الله سره العزيز وخصوصا إلى أرواح شيخنا سيدنا ميران صاحب قادر الشاه الأميد لاهوري قدس الله سره العزيز وخصوصا إلى أرواح شيخنا سيدنا سيد إبراهيم شهيد ولي الله قدس الله سره العزيز وخصوصا لأروي شيخنا سيدنا شادلي نائم قدس الله سره العزيز وخصوصا لأروي شيخنا سيدنا سيد موسى شاه قادر قدس الله سره وخصوصا لأروي شيخنا دسير بابا قدس الله سره وخصوصا لأروي شيخنا كريم الله شاه بابا قدس الله سره وخصوصا لأروي شيخنا تنوير علي شاه قدس الله سره وخصوصا إلى أروي شيخنا سيدنا سيدنا مربي النور شاه سرکار قدس الله سره ظهور شاه سرکار قدس الله سره وخصوصا لأروي شيخنا فايدي شاه سرکار قدس الله سره وخصوصا لأروي شيخنا جمال شاه سرکار قدس وخصوصا لأروي شيخنا سيدنا سيد عامر كليم شاه سرکار وخصوصا لأروي جميع الأنبياء والأولياء والعلماء الشهداء الصالحين. اللهم باركنا ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين. اللهم باركنا بركة واسعة اللهم سلمنا سلامة واسعة اللهم عافنا عافية واسعة اللهم اعزنا عزة واسعة اللهم اشف أمراضنا برحمتك يا أرحم الراحمين. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்களுடைய உறவுகள் நண்பர்கள் தோழர்கள் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்கள் பாவத்தையும் உன்னுடைய கிருபையை கொண்டு மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ்
யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் அறிந்தோ அறியாமல் ரகசித்து பிராசித்த வேண்டும் என்று செய்து அனைத்து வகையான பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், குறிப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் முன் யார் யாரெல்லாம் முன் கபராலியாக சென்று விட்டார்களோ அனைத்து மக்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த தரஜாவில் நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்தல் புரிவாயாக யா அல்லாஹ். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்கள் அனைவருக்கும் ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லாஹ், இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருக்கு அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையில் நாயன் எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்கள் உயிரில் மேலான கண்மன் நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டுகொண்டு அவர்களை பார்த்த சந்தோஷத்தோட எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே களிமாவை சொல்லிக்கிட்டு எங்கள் நாயகத்தை பார்த்த குதூகலத்தோட சக்கராத்து வேதனையை மறந்து, அந்த சக்கராத்து வேதனைன்னா எப்படி இருக்குன்னே தெரியாத நிலைமையில எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே எங்கள் கைப்பற்ற எழுப்புவாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு மௌத்துக்கு முன்பதாக எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உன்னுடைய பொருத்தத்தோடு எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிய நிலைமையில எல்லா பாக்கியங்களையும் அடைந்த நிலைமையில எங்கள் ரூஹை கைப்பற்றி புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையில் நாயனே, நீ எதையெல்லாம் கட்டளையிட்டாயோ அனைத்து கட்டளைகளையும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அனுப்புவாயாக யா அல்லாஹ். ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ஐவேளை தொழுகின் அம்மா தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். கோடி கோடியா ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். கோடி கோடியா சதகா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். அதற்குண்டான சூழலையும் மனசையும் செல்விப்பையும் வழங்கி அனுப்புவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் எல்லோர்களும் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். பலமுறை ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். மீண்டும் மீண்டும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். குடும்பத்தோடு எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபில் சென்று நாயகத்துக்கு நேருக்கு நேராக சலாம் சொல்லி அவருடைய பதில் சலாத்தையும் துஆவையும் பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நிலவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி அவர்களுக்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ். குறிப்பாக இந்த ஸலவாத்து மஜ்லிஸில் வாழ்நாள் முழுக்க கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், வாழ்நாள் முழுக்க ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். வாழ்நாள் முழுக்க குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். வாழ்நாள் முழுக்க கலிமா ஓதக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். வாழ்நாள் எங்கள் ஒவ்வொரு மூச்சும் சதா அல்லாஹ் அல்லாஹ் சிக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்கள் நாவில் சதா ஸலவாத்துடைய முழக்கமாகவே இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எந்த விதமான வீணான பேச்சுகளும் பேசாமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எந்த விதமான பொய் புரட்டுகளும் ஃபித்னா ஃபசாதுகளும் பேசாமல் எங்கள் நாம பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையில் நாயனே, எங்களை எல்லா காலமும் சந்தோஷத்தோடு மனநிறைவோடு நிம்மதியோடு வாழ கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், கடன் தொல்லை விட்டு காப்பாற்றிய அல்லாஹ், கடனை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். நாங்கள் வாங்கியிருக்க கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களுக்கு வர வேண்டிய கடனை எல்லாம் உடனடியாக வர வச்சு கிருபை செய்ய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, கிருபையில் நாயனே, எங்களில் யார் யாரெல்லாம் வியாதிஸ்தரார்களோ இந்த வியாதியெல்லாம் நீ குணமாக்கி கிருபை செய்ய அல்லாஹ். எங்களில் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த நோயெல்லாம் நீ குணமாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த விதமான நோய் நொடிகளிலும் சிக்கிறாமல் சோதிச்சிடாமல் எங்களை நீ பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், மருத்துவமனையுடைய சோதனை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மருத்துவமனையுடைய வேதனைகள் கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மருந்து மாத்திரையுடைய செலவினங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே, நீதிமன்றத்துடைய சிக்கல் பிரச்சனைகளில் சிக்கிறாமல் எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். நீதிமன்றத்தினுடைய அலைச்சல்களில் சிக்கிறாமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நீதிமன்றத்தினுடைய கஷ்டங்களில் ஈடுபடாமல் எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். நீதிமன்றங்களில் எந்த பிரச்சனைக்காக நாங்கள் போகாமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். காவல் நிலையத்தினுடைய பிரச்சனைகளில் நாங்கள் சேராமல் எங்கள் பாதுகாத்திரியா அல்லாஹ். காவல் நிலையத்துக்காக எந்த விதமான சண்டை சச்சரவு பிரச்சனைக்கும் நாங்கள் அணுகாமல் எங்கள் நீ பாதுகாத்து கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, குறிப்பாக இந்த ஸலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் நேர்ச்சை வைத்தார்களோ, இந்த மஜ்லிஸ்க்காக யார் யாரெல்லாம் பணமாகவும் பொருளாகவும் வழங்கினார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, யார் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸை கண்டுகொளுத்தி கொண்டு இருக்கிறார்களோ, இந்த மஜ்லிஸை யார் யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ, இந்த மஜ்லிஸில் இதுக்கு முன்னால் யார் வந்தாரோ இனி வரக்கூடியவர்கள் எல்லோர்களுக்கும் இந்த மஜ்லிஸை யார் யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அவர்கள் எல்லோர்களுக்கும் நீ கிருபை செஞ்சு அவர்களுடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். அவர்களுக்கு செல்வ செழிப்பக்கூடிய அல்லாஹ். அவர்களுக்கு சீமாந்தனத்தை கொடுத்து நிரந்தரமான சந்தோஷத்தையும் சொத்து சோகத்தையும் கொடுத்து அவர்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பை கொடுத்து பரக்கத்தின் ரஹ்மத்தை கொடுத்து அவர்களுக்கு கொடீஸ்வரராக வாழ கிருபை செய்ய அல்லாஹ். மீண்டும் மீண்டும் இந்த ஸலவாத் மஜ்லிஸ்க்கு வாரி வாரி வழங்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். இந்த மஜ்லிஸுக்கு யார் யாரெல்லாம் செலவு செய்தார்களோ அவர்களுடைய கையை வாழ்நாள் முழுக்க கொடுக்கக்கூடிய கையாவே வச்சிரியா அல்லாஹ். இந்த மஜ்லிஸ்க்கு யார் யாரெல்லாம் பொருளாதாரமும் வழங்கினார்களோ அவர்கள் எல்லோர்களும் சீமாந்தனரியாக ஆக்கிறியா அல்லாஹ். அவர்களை செல்வ செழிப்பான வாழ்க்கையில் வாழ
வாழக்கூடிய கோடீஸ்வரர்களாக ஆக்கியிருக்கிறது கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்களில் யார் யார்களுக்கெல்லாம் திருமணமாகல எல்லோரும் திருமணம் பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களில் யார் யாரெல்லாம் கொமுறு வச்சிருக்கிறார்களோ அந்த கொமுரெல்லாம் கரையேறக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய கொமுறுகளுக்கு நான் செலவினால் நீயக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய கொமுறுகளுக்கெல்லாம் அழகிய ஜோடி பொறுத்ததை அமைச்சக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய குமர்கள்லாம் சாலிஹான முறையில் சந்தோஷமான முறையில் வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய குமர்களுக்கு உண்டான திருமணத்தை நீயே நடத்தக்கூடிய அல்லாஹ். அதற்குண்டான பொருளாதாரத்தை நீயே ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ். ரப்பே கணவனுக்கு மனைவிக்கும் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்துக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனங்கள் யார் யாரெல்லாம் குழந்தையில் எல்லோரும் குழந்தை பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் குழந்தைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் உடனடியாக குழந்தையை கொடுத்து அவர்களை நீ சந்தோஷப்படுத்துறியா அல்லாஹ். யாரையும் வேதனைப்படுத்துறது உனக்கு பிடிக்காது யா அல்லாஹ். எல்லோர்களையும் சந்தோஷப்படுத்தியா அல்லாஹ். எல்லோர்களையும் சலாமத்தாவையா அல்லாஹ். எங்க எல்லோர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையக்கூடிய அல்லாஹ். ரப்பே கிருபையாளனுக்கெல்லாம் மேலையான கிருபையாளனே எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சலாமத்தான வாழ்க்கையை ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சீமாந்தாரியாக வாழனியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஹராம் ஹலால் பேணி வாழனியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லொழுக்கமான பிள்ளைகளாக வாழனியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான தீயருடைய சாபத்திலையும் சிக்கிறாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். எந்த விதமான சீய பழக்கங்களையும் ஈடுபடாமல் எங்கள் பிள்ளையை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எந்த விதமான போதைக்கு அடிமையாகாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எந்த விதமான கெட்ட செயலில் ஈடுபடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பெரும் பெரும் பாக்கியவான்களாக படித்த பட்டதாரிகளாக ஹாபிதுகளாக ஆலிம்களாக ஆரிஃபீன்களாக முத்தகீன்களாக அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக அல்லாஹ். பெரும் பெரும் டாக்டர்களாக கலெக்டர்களாக நீதிபதிகளாக பெரும் பெரும் அரசு உத்தியோகர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். பெரும் பெரும் தரஜாவுடையவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். இஸ்லாமிய குமரிகள் எல்லாம் எந்த விதமான தீய தொடர்புலையும் சிக்கிறாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த கெட்ட செயலும் ஈடுபடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா வாழக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீமாதானமான வாழ்க்கையாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கண்ணியமான வாழ்க்கையாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உனக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பேணுதலான பிள்ளைகளா வாழறியா அல்லாஹ். அடுத்த தலைமுறை சந்தோஷமான பெரும் பாக்கியம் உடையவர்களா ஆகிறியா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நாங்க சந்தோஷப்படுற மாதிரி அல்லாஹ் ரசூலுடைய பாதையில செல்லக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லோர்களும் களிமாவுடைய விளக்கத்தை வழங்கி களிமாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை எந்த விதத்திலையும் கஷ்டப்படாமல் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே உன்னுடைய கிருபையை ஆதரவு வச்சிருக்கிறியா அல்லாஹ். உன்னுடைய கிருபையை நாங்கள் நம்பி இருக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எந்த விதமான மன கஷ்டமோ பண கஷ்டமோ எந்த விதமான பிரச்சனைகளோ வறுமைகளோ பஞ்சங்களோ எங்களுக்கு வராமல் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களை நீ சோதிச்சிடாதையா அல்லாஹ். உன்னுடைய சோதனையை தாங்க முடியாது அல்லாஹ். நாங்கள் உன்னிடத்துல உன்னுடைய ரஹம மட்டும் ஆதரவு வச்சிருக்கிறேன் அல்லாஹ். நீ கிருபையாளனுக்கெல்லாம் மேலான கிருபையாளன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த விதமான ஆபத்துகளோ விபத்துகளோ எங்களை அணுகாமல் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். கந்திஷ்டி போட்டி பொறாம எதிர்ப்புகள் செய்வினை சூனியம் ஷைத்தான் ஜின் தீண்டுதல் மனக்குழப்பங்கள் மனவஸ்வாசாலா கொண்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். கிருபையாளனுக்கெல்லாம் மேலான கிருபையாளனே வாரம் வாரம் எங்களை துவா கேட்க வச்ச ரப்பே. இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்ள வச்ச ரப்பே. நீயே கேட்க வச்ச நீயே அந்த துவாவை கபலாக்கி நீயே எங்களை சலாமத்தாக்கிறியா அல்லாஹ். எங்களை சந்தோஷமாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிரயாணங்களை சலாமத்தான பிரயாணமாக்கி சலாமத்தான முறையில் போயிட்டு சலாமத்தான முறையில் வரக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாக்களையும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். கௌத் நாயகத்துடைய தர்பாருக்கு வந்து ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் நபிமார்களுடைய தர்பாருக்கு வந்து ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை ஆதரவு வச்சு கேட்கிறேன் அல்லாஹ். எங்களை துவாவை நீ கபலாக்கிக்க அல்லாஹ்.
யா அல்லாஹ் நாங்கள் நபிமார்கள் வலிமார்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் ஃபக்கீல் ஜமாத் மஸ்ஜித் கியாமன் வளரை சுன்னத் ஜமாத் கோட்டையாக பாதுகாத்து வலிமார்களை கொண்டாடக்கூடிய நாயகத்து மீது ஸலவாத் மஜ்லிஸ் நடத்தக்கூடிய நாயகத்தை கொண்டாடக்கூடிய பாக்கியமுடைய இந்த மஸ்ஜிதாக நீ கிருபை செய்ய அல்லாஹ். ரப்பே குறிப்பாக இந்த மஜ்லிஸுக்கு காரணமாக எங்கள் இஸ்மாயில் சாச்சாவை மேலும் அவங்க தயாரிஜா உயர்த்தி கொடுத்து அவர் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்து அவருடைய வாரிசுகளுக்கெல்லாம் செல்வ செழிப்பையும் சீமாந்தனத்தையும் வழங்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டால் கபூலாக்கிய அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா வ தகப்பல் துஆனா வ தம்மீம் நிய்யதனா வ ஹஸின் முராதனா பி ஹர்மத் சய்யிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக எங்களுக்கு எந்த விதமான பொருளாதார பிரச்சனை இல்லாமல் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களுடைய உத்தியோகத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்கள் தொழிலில் பரக்கத் செய்யா அல்லாஹ், நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியக்கூடிய அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தில் பறக்கச் செய்யா அல்லாஹ், எங்களுடைய செல்வ செழிப்பில் பறக்கச் செய்யா அல்லாஹ், எங்களுடைய சொத்து சோதத்தில் பறக்கச் செய்யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளை குட்டியில் பறக்கச் செய்யா அல்லாஹ், எங்கள் வீடுகளில் சொத்து எங்களுடைய சந்தோஷத்தில் நீ பறக்கச் செஞ்சு சலாமத்தான முறையில் நீண்ட ஆயுசுக்கு ஆபியத்தோடு சலாமத்தோடு நிம்மதியோடு செல்வ செழிப்போடு ஈமாந்தனத்தோடு சீமாந்தனமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக்கியா அல்லாஹ், உன்னை ஆதரவு வச்சிருக்கிறியா அல்லாஹ், உன்னவே நாங்கள் நம்பி கேட்டிருக்கிறியா அல்லாஹ், எங்களுக்கு பொருந்திக்கியா அல்லாஹ். நிரந்தரமான சொந்த வீடு வாசல் அல்லாஹ், நிரந்தரமான சொத்து சோதக்கூடிய அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு எந்த விதமான வறுமைகளோ கடன்களோ பஞ்சங்களோ பலா முசீபத்தில் எங்களை அணுகாமல் நீ பாதுகாத்து நீ கிருபை செய்ய அல்லாஹ். எங்களை எல்லாம் நீ பொருந்திக்க அல்லாஹ், எங்கள் துஆக்களை எல்லாம் நீ கபூலாக்கிக்க அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله